மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். இன்று நாம் 14வது அத்தியாயத்திற்கு செல்கின்றோம். இந்த அத்தியாயத்திற்கு குணத்ரய விபாக யோகக என்பது தலைப்பு. குணத்ரயம் என்றால் 3 குணங்கள், த்ரயம் என்றால் 3. குணம் என்பது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்ற 3 விதமான குணத்தை குறிக்கின்றது. விபாகக என்றால் 3 குணத்தினுடைய வேறுபாடு, அதனுடைய தத்துவத்தை விளக்குகின்ற அத்தியாயம். ஆகவே குணத்ரய விபாக யோகக என்ற இந்த அத்தியாயத்தில் நாம் 3 குணத்தை பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம். குணத்ரயம் என்று சொல்லி இங்கு 3 குணத்தை பற்றி பேசிய போதிலும் 13வது அத்தியாயத்தில் பகவான் எந்த ஆத்ம தத்துவத்தை விளக்கினாரோ அதையே விளக்கப் போகின்றார். 15வது அத்தியாயத்திலும் மீண்டும் ஆத்ம தத்துவம் வர இருக்கின்றது. இந்த விதத்தில் 13இல் ஆரம்பித்து 15 வரை விதவிதமான பெயர்களுடன் நாம் பார்க்க இருப்பது ஆத்ம அனாத்ம விவேகம் அல்லது க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விவேகம். எப்படி பகவான் துவங்குகிறார் என்று பார்க்கலாம். பரம்பூய பிரவக்ஷ்யாமி ஞானானாம் ஞானமுத்தமம். பூயக பிரவக்ஷ்யாமி, மீண்டும் நான் உனக்கு இந்த ஞானத்தை எடுத்து உபதேசம் செய்கின்றேன். பூயக என்றால் மீண்டும், மீண்டும் என்றால் ஏற்கனவே 13வது அத்தியாயத்தில் நான் உபதேசித்த தத்துவத்தையே மீண்டும் நான் உனக்கு எடுத்து சொல்கின்றேன். ஞானானாம் ஞானம் உத்தமம், எல்லா விதமான அறிவுகளில் உத்தமமான மேலான ஞானத்தை நான் உனக்கு வழங்குகின்றேன் என்று ஆரம்பிக்கின்றார் பகவான். ஞானானாம் உத்தமம் ஞானம் என்றால் நாம் வாழ்க்கையில் விதவிதமான அறிவுகளை அடைந்து வருகின்றோம். எந்த அறிவும் நமக்கு மோட்சத்தை கொடுக்காது. ஆகவே நாம் அடைந்து வருகின்ற எல்லா அறிவுகளிலும் உத்தமமான அறிவை நான் உனக்கு மீண்டும் எடுத்து சொல்கிறேன். உத்தமமான அறிவை நான் சொல்லப் போகிறேன்னு பகவான் சொல்லிவிட்டால் அது தவறாகிவிடும். இப்போ இதுவரை சொல்லவில்லையா என்ற கேள்வி வரும். ஆகவே பகவான் சொல்றார், மீண்டும் நான் சொல்கிறேன். இதுவரை நான் அதை சொன்னேன், மீண்டும் சொல்கின்றேன். பிறகு பரம் என்று ஞானத்துக்கு இனியொரு அடைமொழி போடுகின்றார் பகவான். பரம் என்றால் மேலான பிரயோஜனத்தை கொடுக்கின்ற, மோக்ஷம் என்ற பலனை கொடுக்கின்ற உத்தமமான ஞானத்தை நான் உனக்கு சொல்கிறேன். யக் ஞாத்வா முனய சர்வே, எந்த ஒன்றை அறிந்து இதற்கு முன் வாழ்ந்த முனிவர்கள் பராம் சித்திம் இதக கதாகா, சித்தியை அடைந்தார்கள். இங்கு சித்தி என்றால் மோக்ஷம், மோக்ஷத்தை அடைந்தார்கள். எந்த ஞானத்தை அடைந்து இதற்கு முன் வாழ்ந்த முனிவர்கள் மோக்ஷத்தை அடைந்தார்களோ அந்த ஞானத்தை மீண்டும் நான் உனக்கு சொல்லப் போகின்றேன் என்று ஆரம்பிக்கின்றார். பிறகு 2வது ஸ்லோகத்திலும் ஞானத்தினுடைய பெருமையை சொல்றார். இதம் ஞானம் உபாஸ்ருத்ய மம சாதர்மியம் ஆகதாகா, இந்த ஞானத்தை எடுத்துக்கொண்டு
இதம் ஞானம் உபாசிருத்திய என்றால் இந்த ஞானத்தில் சரணடைந்து இந்த ஞானத்தை அவர்கள் அடைந்து என்னுடைய சொரூபத்தை அடைந்தார்கள். சென்ற ஸ்லோகத்தில் பகவான் சித்தியை அடைந்தார்கள் என்று சொன்னார். நமக்கு சந்தேகம் வரலாம், அவர்கள் என்ன சித்தியை அடைந்து விட்டார்கள் முனிவர்கள் ஞானத்தினால்? அதற்கு பகவான் சொல்றார், என்னுடைய சொரூபமாக ஆனார்கள். மோட்சத்தை பகவான் விளக்குகின்றார் 2வது ஸ்லோகத்தில். அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே முழு மனநிறைவை அடைந்து ஈஸ்வரனிடம் வேறு என்ற பாவனையை நீக்கி வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட ஞானம் என்னால் உபதேசிக்கப்பட்டது, மீண்டும் உபதேசிக்கப்படுகின்றது. இறந்ததற்கு பிறகு அவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை என்ற விதேக முக்தியையும் பகவான் கூறுகின்றார். சர்கேபி ந உபஜாயந்தே பிரளயே ந வியதந்திச்ச. இந்த உலகம் தோன்றும் பொழுது அவர்கள் மீண்டும் தோன்றுவதில்லை, மீண்டும் அழிவதில்லை என்று இந்த ஞானத்தை அடைந்தவர்கள் என்னுடைய சொரூபமாகிறார்கள், அவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள் என்ற 13வது அத்தியாயத்திலும் அல்லது 13 அத்தியாயம் வரை கூறிய கருத்து, ஞானத்தினுடைய பெருமையை பகவான் கூறி இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றார். குணத்தை பற்றி விளக்குவதற்கு வருவதற்கு முன் பகவான் மீண்டும் இந்த உலகத்தை நான் தோற்று வைத்தேன், நான் பரம்பொருள் சொரூபமாக பிரம்மஸ்வரூபமாக இருந்து கொண்டு மாயையை என் வசப்படுத்தி இந்த உலகத்தை படைத்தேன் என்ற கருத்தை கூறி பிறகு குணத்தை பற்றி விசாரத்திற்கு வருகின்றார். இப்போ அடுத்த 2 ஸ்லோகத்திலும் முகவுரையாகவே 13வது அத்தியாயத்தில் பேசிய கருத்தையே பேசுகிறார். இவ்விதம் முதல் 2 ஸ்லோகத்தில் பகவான் ஞானத்தினுடைய பெருமையுடன் துவங்கினார். நான் சொன்ன தத்துவம் புதிதல்ல, ஏற்கனவே கூறிய பிரம்ம தத்துவத்தை உபதேசிக்கின்றேன் என்று கூறி இந்த உலகத்திற்கு நானே காரணம் என்று சொல்கின்றார். மமயோ நிர்மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம். இந்த பிரகிருதி என்ற தத்துவத்தை பகவான் மகத் பிரம்ம என்று அழைக்கின்றார். பொதுவாக மகத் பிரம்ம என்றால் பிரம்மத்தை குறிக்கும். இங்கு பகவான் பிரகிருதி மாயை என்ற சொல்லுக்கு பொருளாக பயன்படுத்துகின்றார். சென்ற அத்தியாயத்தில் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞக என்ற விசாரம் செய்தோம், பிரகிருதி புருஷக என்ற விசாரம் செய்தோம். அதே விதத்தில் இங்கும் பகவான் அந்த பிரகிருதி என்பதை என்னுடைய படைப்புக்கு காரணம், பிரகிருதியை என் கையில் வைத்துக்கொண்டு நான் இந்த உலகத்தை படைக்கின்றேன் என்று ஆரம்பித்து சம்பவ சர்வபூதானாம், இந்த எல்லா உயிரினங்களும் என்னுடைய பிரகிருதியிலிருந்து தான் வருகின்றது என்று ஆரம்பித்து அவைகளுக்கெல்லாம் நான் பீஜமாக இருக்கின்றேன், விதையாக இருக்கின்றேன் என்று பகவான் கூறுகிறார். எந்த ஒரு காரியம் தோன்ற வேண்டுமென்றாலும் 2 காரணம் தேவை என்று நாம் படித்திருக்கின்றோம். ஒரு பானை தோன்ற வேண்டுமென்றால் உபாதான காரணம் ஒன்று தேவை, நிமித்த காரணம் பானையை செய்பவன் தேவை என்று நாம் படித்துள்ளோம். இதில் பகவான் கூறுகிறார், என்னுடைய மாயை, என்னை சார்ந்து இருக்கின்ற மாயை உபாதான காரணம், பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்ற நான் நிமித்த காரணம் என்ற கருத்தில் அறிமுகப்படுத்தி பிறகு இந்த அத்தியாயத்திற்கென்று சிந்திக்கப்படுகின்ற கருத்திற்கு 5வது ஸ்லோகத்திலிருந்து வருகின்றார். இனி 5வது ஸ்லோகத்திற்கு சென்றால் அறிமுகப்படுத்துகின்றார் பகவான். சத்துவம் ரஜஸ்தம இதி குணாஹா பிரகிருதி சம்பவாஹா நிபத்னந்தி மகாபாகோ தேகே தேகினம் அவ்யயம். இங்கிருந்துதான்
இந்த அத்தியாயத்தில் பேசப்படுகின்ற கருத்துக்கு வருகின்றார். சத்துவம் ரஜஸ் தம இதி. சத்துவகுணம் என்றும் ரஜோகுணம் என்றும் தமோகுணம் என்றும் 3 விதமான குணங்கள் பிரகிருதி சம்பவாகா, மாயையிலிருந்து தோன்றியது, மாயையினுடைய விகாரங்கள் என்று அறிமுகப்படுத்துகிறார். நம்ம அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி பயன்படுத்துகிற சொற்கள் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று. அதனுடைய விளக்கத்தை இந்த அத்தியாயத்தில் தான் நாம் தெளிவாக பார்க்க முடியும். முதல் கருத்து, மாயைக்கு பலவிதமான இலக்கணங்கள் கூறலாம். பலவிதமான லட்சணம் இருக்குது மாயைக்கு. அது ஒரு லட்சணம் வினோதமான லட்சணம். யா மா சா மாயா என்றால் எது இல்லையோ அது மாயை. மா அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். யா மா சா மாயா, இப்படி பல லட்சணம் இருக்கு. அதில் ஒரு லட்சணம் திரிகுணாத்மிகா மாயா. 3 குணஸ்வரூபமாக எது இருக்கின்றதோ அது மாயை என்பது மாயைக்கு ஒரு லட்சணம். இப்போ மாயை என்பது ஈஸ்வரனை அல்லது பிரம்மத்தை சார்ந்து இருக்கின்ற சொல்லால் விளக்க முடியாத ஒரு தத்துவம். அந்த மாயையில் 3 குணங்கள் இருந்தால் இந்த மாயையிலிருந்து எவைகளெல்லாம் தோன்றினவோ அவைகளில் என்ன இருக்கும்? அந்த 3 குணங்கள் இருக்கும். இப்போ களிமண்ணில் களிமண் என்ற தன்மை இருப்பதனால் களிமண்ணிலிருந்து எவ்வளவு பானைகள் தோன்றினாலும் அந்த பானையில் என்ன இருக்கும்? களிமண் தன்மைதான் இருக்கும். தங்கம் என்கின்ற ஒரு பொருளிலிருந்து எவ்வளவு நகைகள் தோன்றினாலும் அது வளையலாக இருக்கா, கம்மலாக இருக்கலாம், செயினாக இருக்கலாம், அதில் என்ன இருக்கும்? தங்கம் இருக்கும். அப்படி மாயையினுடைய தன்மை 3 குணம் என்றால் மாயையிலிருந்து எவைகளெல்லாம் தோன்றியிருக்கிறதோ அவைகளெல்லாம் 3 குண வடிவம். இனி என்ன சொல்கிறோம்? மாயையிலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியுள்ளது. பிரபஞ்சம்னு சொல்லும்போது நம்முடைய உடல், நம்முடைய மனம், நாம் பார்க்கின்ற இந்த உலகம் அனைத்திலும் 3 குணங்கள் இருக்கின்றன. முதலில் மாயையிலிருந்து ஆகாசம் வந்தது, ஆகாசத்திலிருந்து வாயு என்ற பஞ்சபூதங்கள் வந்தது. அந்த பஞ்சபூதங்களில் 3 குணங்கள் இருக்கின்றன. இவ்விதத்தில் அந்த சூக்ஷ்மமான பஞ்சபூதங்களினுடைய மாற்றம் நம்முடைய சூக்ஷ்ம சரீரம், அதுவும் 3 குண வடிவமாக இருக்கின்றது என்பது குணத்தை பற்றி பகவான் செய்கின்ற அறிமுகம். இப்போ எப்படி பகவான் அறிமுகப்படுத்துகின்றார்? பிரகிருதி சம்பவாகா என்றால் என்னுடைய மாயையிலிருந்து தோன்றியவைகள் தான் இந்த 3 குணங்கள். இதை நம்ம படிக்கும்போது கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். மாயையிலிருந்து எங்கேயோ இருந்து 3 குணம் வரவில்லை. மாயையே 3 குணஸ்வரூபம். அதிலிருந்து வந்தது மாயையினுடைய 3 குணங்களும் அதில் இருக்கின்றன. சரி, குணத்தை பற்றி இங்கு எதற்கு விசாரம் செய்ய வேண்டும் என்றால் 2வது வரியில் சொல்றார், நிபத்னந்தி மகாபாகோ. இந்த 3 குணங்கள் தான் ஜீவாத்மாவை பந்தப்படுத்துகின்றது என்று ஆரம்பிக்கின்றார். இப்போ முதல் கருத்து என்ன? 3 குணத்தில் மாயையினுடைய சொரூபம் 3 குணம், மாயையிலிருந்து தோன்றியது 3 குணம். இனி இந்த 3 குணமும் என்ன செய்கின்றது? ஒரு ஜீவாத்மாவை பந்தப்படுத்துகின்றது. நிபத்னந்தி, பத்னந்தி என்றால் பந்தப்படுத்துகின்றது. நிபத்னந்தி என்றால் என்ன? நன்கு பந்தப்படுத்துகிறது. பந்தப்படுத்துகிறது என்றால் கட்டுகிறது என்று பொருள். இப்போ கட்டுகிறது என்றால் எதை எதில் என்று சொல்லியாக வேண்டும். நான் உன்னை கட்டி விடுவேன்னு சொன்னால் எதில் எதை கட்டி விடுவேன்? இங்கே பகவான் சொல்கிறார், தேகே தேகினம், ஷரீரத்தில் ஷரீரத்தில் இருக்கின்ற ஜீவனை பந்தப்படுத்துகின்றது. இந்த 3 குணம் என்ன பண்ணுதாம்?
தேகி என்றால் ஷரீரத்தில் இருப்பவன் ஜீவாத்மா. அந்த தேகியை தேகத்தில் பந்தப்படுத்துகின்றது. இப்போ எதற்கும் முடிச்சு போடப்படுகிறது? ஜீவாத்மாவை இந்த ஷரீரத்தோடு பந்தப்படுத்துகின்றது. இப்பெல்லாம் நம்ம எதில் பந்தப்பட்டு இருக்கோம், எதில் நம்ம கட்டி போட்டுள்ளோம் என்றால் இந்த ஷரீரத்தில் நம்ம கட்டி போட்டுள்ளோம். இப்போ ஜீவாத்மாவாக இருக்கின்ற நமக்கு பறவைங்கிற சரீரம் கொடுத்துருந்தார்னு வச்சுக்கோமே, சுதந்திரமாக பறந்துட்டுருப்போம். இப்போ ஏன் நம்மளால் நடக்கத்தான் முடியுது? இந்த தேகத்தில் கட்டி போட்டுட்டோம். அப்போ இந்த தேகம் என்ன செய்யுதோ அதைத்தானே செய்ய முடியும். இவ்விதத்தில் தேகினம், அந்த தேகி ஜீவாத்மாங்கிறவன் யார்? அவ்யயம். அது உண்மையிலேயே பிரம்மஸ்வரூபம். அழியாத பிரம்மஸ்வரூபமான ஜீவாத்மாவை இந்த ஷரீரத்தில் போய் கட்டி போட்டு பந்தப்படுத்துவது எதுவோ அதுதான் 3 குணம் என்று குணத்தை பகவான் அறிமுகப்படுத்துகிறார். இந்த விதத்தில் 5வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன செய்திருக்கின்றார்? மாயை 3 குண வடிவமாக இருக்கிறது. அந்த மாயையிலிருந்து தோன்றியது தான் 3 குணங்கள். அந்த குணம் என்ன செய்கிறது என்றால் ஜீவாத்மாவை இந்த தேகத்தோடு பிணைக்கின்றது, பந்தப்படுத்துகின்றது என்று சொல்லி இனிமேல் பகவான் என்ன செய்ய போகின்றார்? 3 குணங்களினுடைய தத்துவத்தை விசாரம் செய்ய போகின்றார். எதற்கு விசாரம் செய்ய வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் இந்த பந்தத்திலிருந்து ஜீவன் விடுதலை அடைய முடியும். எப்படி விசாரம் செய்கின்றார் என்றால், முதலில் ஒவ்வொரு குணத்தினுடைய லட்சணத்தை சொல்றார். இப்போ குண லட்சணம், சத்துவ குணம்னா என்ன, ரஜோகுணம்னா என்ன, தமோ குணம்னா என்ன என்று குண லட்சணம் முதலில் வருகிறது. 2வது கருத்தாக பந்தன பிரகாரம், சத்துவகுணம் எப்படி ஒருவனை பந்தப்படுத்துகிறது, ரஜோகுணம் ஒருவனை எப்படி பந்தப்படுத்துகிறது, தமோ குணம் எப்படி ஒருவனை பந்தப்படுத்துகிறது என்று 2வது கருத்தை சொல்கின்றார். இப்போ குணத்தை பற்றி என்ன சொல்ல போறார்? ஒவ்வொரு குணத்தினுடைய இலக்கணத்தை சொல்றார். இதுதான் சத்துவகுணம், இதுதான் ரஜோகுணம், இதுதான் தமோகுணம்னு சொல்லுவார். 2வது ஒவ்வொரு குணமும் நம்மை எப்படி பந்தப்படுத்துகிறது, சத்துவகுணம் நம்மை எப்படி பந்தப்படுத்துது, ரஜோகுணம் எப்படி பந்தப்படுத்துகிறது, தமோகுணம் எப்படி பந்தப்படுத்துகிறது என்று சொல்வார். 3வதாக நம்மிடம் எந்த நேரத்தில் எந்த குணம் மேலோங்கி இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்கான அடையாளத்தை சொல்லுவார். சமஸ்கிருதத்தில் அடையாளத்துக்கு லிங்கம் என்று பெயர். லிங்கம் என்றால் இண்டிகேஷன் அர்த்தம், அடையாளம். நான் எப்படிப்பட்ட குணத்தில் இருக்கின்றேன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சாத்தானே ஒரு குணத்தை தாண்டி நான் செல்ல முடியும். இப்போ நான் சத்துவ குணத்தில் இருக்கிறேன்னா, தமோ குணத்தில் இருக்கிறேன்னா, ரஜோ குணத்தில் இருக்கிறேன்னான்னு எப்படி தெரிந்து கொள்வது? அந்த அடையாளங்களை எல்லாம் சொல்ல போகிறார். இப்படி இருந்ததுன்னு சொன்னால் நீ தமோ வசப்பட்டுள்ளாய், இந்த அடையாளங்களை கொண்டு நீ ரஜோகுணத்தில் வசப்பட்டுள்ளாய், இந்த அடையாளங்களை கொண்டு நீ சத்துவகுண வசத்தில் இருக்கின்றாய்ன்னு சொல்ல போகிறார். இப்போ 3வது கருத்து என்ன? குணலிங்கம். குணலிங்கம்னு சொன்னால் எந்த குண வசப்பட்டுள்ளேன் நான் என்பதற்கான அடையாளத்தை சொல்ல இருக்கின்றார். 4வதாக ஒவ்வொரு குணத்தினுடைய பலன் என்ன, அந்த பலனை 2ஆ பிரித்து சொல்லுவார். இகலோக பலன். சத்துவகுணம் என்ன பலன்ல நம்மை கொண்டு போய் சேர்க்கும், ரஜோகுணம் நம்மை எங்கு கொண்டு போய் சேர்க்கும், தமோ குணம் நம்மை எங்கு கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லி குணத்தினுடைய பலன் 4வதாக சொல்லுவார். முதல்ல என்ன சொல்லுவார்? குணத்தினுடைய லட்சணம். 2வதாக குணம் எப்படி பந்தப்படுத்துகின்றது,
பந்தன பிரகாரம், மூன்றாவதாக குணத்தினுடைய அடையாளம், லிங்கம்னா அடையாளம், நான்காவதாக பிரயோஜனம், ஐந்தாவதாக இறந்ததற்கு பிறகு என்ன பலன். இறந்ததற்கு பிறகு ஒருவன் தமோ குணத்தினுடைய வசத்தில் இருந்து உயிர விட்டான்னா அவனுக்கு என்ன பலன். ஒருவன் ரஜோகுணத்திலேயே இருந்து உயிர விட்டா அதற்கு பிறகு என்ன பலன். பிறகு சத்துவ குணத்திலிருந்து ஒருவன் உயிரை விட்டால் என்ன பலன்னு பரலோக பலன் சொல்லுவார். இதெல்லாம் பகவான் செய்ய போகின்றார். இந்த 5 கருத்தும் குணத்தை பற்றி சொல்லி அதற்கு பிறகு எப்படி ஒவ்வொரு குணத்தையும் தாண்டி செல்ல வேண்டும், இந்த குணத்துக்கு அதீதமாக இருக்கின்ற ஆத்மா எப்படி ஒருவன் குணாதீதமாக வேண்டும் என்றெல்லாம் சொல்ல போகின்றார். நம்ம இந்த 5 கருத்தை பார்த்தாலே நமக்கு குணத்தை பற்றிய சாமான்யமான ஞானம் கிடைக்கும். இனி ஒவ்வொரு கருத்தாக செல்லலாம். இந்த 5 தான் இனிமேல் நாம் வரிசையாக படிப்படியாக பார்க்க இருக்கின்றோம். என்ன 5? ஒவ்வொன்றாக செல்லலாம். முதல் கருத்து குண லட்சணம், இரண்டாவது கருத்து பந்தன பிரகாரம். இந்த ரெண்டையும் சேர்ந்து பகவான் சொல்லிட்டு போறார். முதலில் ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கிறார், சத்துவ குணத்தினுடைய லட்சணத்தை சொல்றார். அந்த லட்சணத்தை சொன்னதற்கு அப்புறமே சத்துவ குணம் எப்படி பந்தப்படுத்தும்னு சொல்றார். அது 6வது ஸ்லோகத்தில் செய்கிறார். பிறகு 7வது ஸ்லோகத்தில் என்ன செய்கிறார், ரஜோகுணத்தை எடுத்துக்கொள்றார். எது ரஜோகுணம்ங்கிற இலக்கணத்தை சொல்றார். பிறகு ரஜோகுணம் எப்படி பந்தப்படுத்தும்னு சொல்றார். பிறகு 8வது ஸ்லோகத்தில் தமோ குணத்தினுடைய இலக்கணத்தை சொல்லி லட்சணத்தை சொல்லி தமோ குணம் எப்படி பந்தப்படுத்தும்னு சொல்லி குணத்தினுடைய லட்சணமும் குணம் நம்மை எப்படி பந்தப்படுத்தும் என்ற நிலையையும் சேர்ந்து பேசுகிறார். அதற்கு பிறகு பகவான் சொல்லுவார், நீ எந்த குணத்தினுடைய வசத்தில் இருக்கின்றாய் என்பதற்கு என்ன அடையாளம், அது பிறகு வரும். இப்போ இனிமேல் நம்ம எப்படி பார்க்க போகிறோம், முதல் 2 கருத்தை ஒவ்வொரு குணத்தில் சேர்ந்து பார்க்க போகின்றோம். இனி நாம் சத்துவ குணத்திற்கு வரலாம். சத்துவ குணம் என்றால் என்ன, சத்துவ குணம் எப்படி பந்தப்படுத்தும். இப்போ ஸ்கூல்ல எல்லாம் கேள்வி பதில் கேட்கணும்னா இதுதான் கேள்வி கேட்கணும். சத்துவ குணம் என்றால் என்ன, அது எப்படி பந்தப்படுத்தும் அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லணும். இங்கே பகவான் 6வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் பதில். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தத்ர சத்துவம் நிர்மலத்வாத் பிரகாசகம் அனாமயம். சத்துவ குணம் என்பது தத்ர, இந்த 3 குணங்களில் சத்துவ குணம் என்பது நிர்மலத்துவாத், அங்கு அசுத்தம் என்பது கிடையாது. இன்னும் லட்சணத்துக்கு வரல. அசுத்தம் இல்லாத காரணத்தினால் மலம் என்பது கிடையாது. அனாமயம், ஆமயகன்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் சொன்னால் நோய் அப்படின்னு அர்த்தம், டிசீஸ். அனாமயம் என்றால் நோயற்றது. அதனுடைய அர்த்தம் அப்படி என்னவென்றால் தூய்மையானது என்று பொருள். ஆகவே சத்துவத்தினுடைய லட்சணம் என்னவா, பிரகாசகம். இதுதான் பகவான் சொல்கிற லட்சணம். பிரகாசகம் என்றால் ஞான சுரூபம், அறிவு சத்துவத்தினுடைய லட்சணம். பிரகாசகம் என்றால் எது பிரகாசப்படுத்துகிறதோ அது சத்துவம். இப்போ ஒரு சூழ்நிலை இருக்கின்றது, அந்த சூழ்நிலையில் அறிவு சரியாக பிரகாசப்படுத்தினால் செயல்பட்டால் அது சத்துவம். இப்போ பிரகாசகம் சத்துவம். சத்துவ குணத்தினுடைய லட்சணம் பிரகாசகம், அறிவு. ரஜசினுடையது என்னன்னு சொல்லி தமசினுடையது என்னன்னு பார்த்தா தான், நம் 3ஐயும் சேர்ந்து பார்த்தா தான் ஒன்றுக்கொன்று வித்தியாசம் நல்லா புரியும். ரஜஸுக்கு பகவான் சொல்ல போகிறார் செயல் வடிவம்னு சொல்ல போகிறார், கர்மாத்மகம்னு சொல்லுவார். தமசுக்கு அஜ்ஞானம் மோகம்னு சொல்ல போகிறார். இப்போ தமோ குணத்தினுடைய லட்சணம் என்னன்னா அறியாமை மோகம். ரஜோ குணத்தினுடைய லட்சணம் என்னன்னா திருஷ்ணா ஆசை செயல். சத்துவ குணத்தினுடைய லட்சணம் இங்கு நாம் பார்ப்பது பிரகாசம் அறிவு.
இதெல்லாம் ஆரம்பத்தில் கேட்கும்போது கொஞ்சம் புரியாமல் இருக்கும். இந்த 5 கருத்தையும் பார்த்து மீண்டும் முதலிருந்து வந்தோம் அப்படின்னா குணத்தை பற்றிய கருத்துக்கள் நமக்கு நன்கு புரியும். இப்போதைக்கு சத்துவத்தினுடைய லட்சணம் என்ன? அறிவு, பிரகாசம். இதுதான் சத்துவத்தினுடைய லட்சணம். இனி பிரகாசகம் என்றால் என்ன? இங்கு குறிப்பாக நம்முடைய மனம் எடுத்துக்கொண்டால், நம்முடைய மனதில் சில சமயங்களில் அறிவு மேலோங்கி இருக்கும். சூழ்நிலையை சரியாக புரிந்து அறிவு நன்கு வேலை செய்யும். சில சமயம் மனதில் செயல் ஆசை பற்றி இருக்கும். சில சமயம் சோம்பல், உறக்கம், மோகம் இவைகளெல்லாம் இருக்கும். சத்துவகுணம் என்பது அறிவு சொரூபமாக இருத்தல், ஞானம், அறிவு. ஏன் அது அறிவு? பகவான் காரணம் சொல்லிட்டார், நிர்மலத்துவாத். அங்கு அசுத்தம் இல்லை, நோய் என்பது ஒன்றும் கிடையாது. இங்கு நோயினா ராகத்வேஷங்கள் எல்லாம் கிடையாது. ஆகவே அறிவு சொரூபம். இனி இந்த சத்துவம் எப்படி ஒருவனை பந்தப்படுத்துகிறது என்ற கருத்து. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சில ஸ்லோகங்களுக்கு அடுத்தது சொல்ல போறார், ஒவ்வொரு மனிதனும் தமோகுணத்திலிருந்து ரஜோகுணத்திற்கு முன்னேற வேண்டும், ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்திற்கு முன்னேற வேண்டும், பிறகு சத்துவகுணத்திலிருந்து குணாதீதன் ஆக வேண்டும். 3 குணத்தையும் கடந்தவன் ஆக வேண்டும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மேப். நம்ம ப்ராக்ரஸ், நம்மளுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், தமசிலிருந்து ரஜஸுக்கு போகணும், ரஜஸிலிருந்து சத்துவத்துக்கு போகணும், சத்துவத்திலேயே இருப்பதும் பந்தம், அந்த சத்துவத்திலிருந்து குணாதீதன் ஆக வேண்டும். இதில் தமோ குணத்தில் தான் எல்லோருமே பிறக்கின்றோம். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எவ்வளோ நேரம் தூங்குதுன்னா, எல்லா நேரம் தூங்கிட்டே இருக்கும், ஏதோ 2-3 மணி நேரம் விழிச்சிட்ருக்கும். பிறகு என்ன ஆகுன்னா, நாளாக தமோ குணத்திலிருந்து ரஜோகுணம், அதுக்கப்புறம் பிடிக்கவே முடிய மாட்டேங்குது குழந்தைய, அவ்வளவு தூரம் ஆக்டிவ். அதுக்கப்புறம் படிப்பு, அறிவுன்னு வருது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையே எப்படி ஆரம்பிக்கின்றது? தமோ குணத்தில் ஆரம்பித்து ரஜோகுணத்தில் சென்று பிறகு சத்துவ குணத்தில் முடிவடைகிறது. வேதாந்தத்துக்கு வந்தோம்னா எப்படி முடிவடைவோம்? அந்த சத்துவத்தையும் தாண்டி முடிவடைவோம். இப்போ தமசிலிருந்து சத்துவத்துக்கு, ரஜஸுக்கு, சத்துவத்துக்கு போக வேண்டும்னா நேரடியாக போக முடியாது. தூங்கிட்டே இருக்கிறவனை போய் தியானம் பண்ணுன்னா அவனால் முடியுமோ? இப்போ தமசிலிருந்து ரஜஸினுடைய துணையை எடுத்துக்கணும். இப்போ ரஜோகுணத்தினுடைய துணையை எடுத்துட்டு தமசிலிருந்து விடுபடணும். பிறகு ரஜோகுணத்தை விடுபட்டு சத்துவகுணத்திற்கு போகணும். சத்துவகுணத்தை கையாண்டு ரஜோகுணத்தை தியாகம் பண்ணணும். பிறகு ஞானத்தினுடைய துணை கொண்டு சத்துவத்தையும் விடப்போகிறோம். ஆனால் இங்கே பகவான் ஒவ்வொரு குணம் வரிசையாக சொல்கிறதுனால சத்துவகுணமும் எப்படி பந்தப்படுத்தும்னு சொல்கிறார். சத்துவகுணமும் பந்தப்படுத்துகின்றது. அதனால் சத்துவகுணத்தை முதல்ல விடக்கூடாது. சத்துவகுணத்துக்கு வந்து பிறகு அதையும் விட வேண்டும். ஆனால் சத்துவகுணமும் நம்மை பந்தப்படுத்தும். எப்படி பந்தப்படுத்துமாம் அதை சொல்கிறார். இப்போ சத்துவகுணத்தினுடைய 2வது கருத்துக்கு வருகின்றோம். சத்துவகுணம் எப்படி பந்தப்படுத்தும்? சுக சங்கேன பத்னாதி ஞான சங்கேன. இந்த சத்துவகுணம் நம்ம எப்படி பந்தப்படுத்துகிறதாம்? சுகம் என்றால் அமைதி, அமைதியான சூழ்நிலை, மனதிற்கு ஒரு சாந்தி, பிறகு அறிவு, ஞானம் தேவை என்ற பாவனையுடன் ஒருவனை பந்தப்படுத்துகின்றது. ஞானம், ஞான சங்கேன என்றால் அறிவில் பற்று வந்து விடுகிறது. அறிவில் பற்று வந்து ஒருவனை பந்தப்படுத்துகின்றது. சுக சங்கம் என்றால் அமைதியான சூழ்நிலையில் அவனுக்கு பற்று வந்து விடுகிறது. அப்போ என்ன செய்கின்றான்? அமைதியான சூழ்நிலையை நாடுவான், அறிவை நாடுவான். அந்த நாட்டத்தில் அவனை சத்துவகுணமானது பந்தப்படுத்தி வைக்கின்றது. இதை நம்ம ஏன் பந்தம்னு சொல்கிறோம்னா, இதுவும் பந்தம்தான். காரணம் என்னவென்றால், அறிவு வேர்க்கை இருக்கும் வரை மனதில் அமைதி இருக்காது.
அமைதினா ஆழ்ந்த அமைதி மனதினால் அனுபவிக்க முடியாது. பிறகு சத்துவ குணத்திலே இருப்பவர்களுக்கு அமைதியாக இருந்துட்டு இருந்தா தான் நல்லா இருக்கும். ஒரு சப்தத்தை கேட்டாலோ அல்லது அமைதியின்மை வந்து விட்டால் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. காரணம், சத்துவ குணத்திலேயே இருப்பவர்களுக்கு ரஜோகுணம் தமோ குணத்தை கண்டால் சகிக்காது. அந்த விதத்தில் அவர்கள் பந்தத்தை அடைகிறார்கள். இப்போ சத்துவ குணம் எப்படி பந்தப்படுத்துகிறது? எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும், அறிவை நாட வேண்டும் என்று அறிவு அமைதி இதனால் சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் பந்தப்பட்டு இருக்கின்றார்கள். சத்துவ குணத்தினுடைய லட்சணம் என்ன? அறிவு சொரூபம். மேற்கொண்டு நாம் இவைகளெல்லாம் பார்த்துட்டு மீண்டும் ஒவ்வொரு குணத்தை எடுத்துட்டு விசாரம் பண்ணும் பொழுது மீண்டும் சத்துவத்திற்கு வரலாம். ஏன்னா 3 குணத்தை பற்றி சொன்னதற்கு பிறகுதான் ஒவ்வொன்றிடம் ஒப்பிட்டு நம்ம விசாரம் பண்ணினால் நன்கு புரியும். அதனால் மீண்டும் இந்த லட்சணத்திற்கும் பந்த பிரகாரத்திற்கும் விசாரத்திற்கு பிறகு வரலாம். இனி ரஜோகுணத்திற்கு செல்லலாம். ரஜோகுணத்தினுடைய சொரூபம் என்ன, லட்சணம் என்ன, அது எப்படி நம்மை பந்தப்படுத்துகிறது என்றால் 7வது ஸ்லோகத்தில் சொல்றார், ரஜோ ராகாத்மகம் வித்தி. குணமானது பிரகாசஸ்வரூபம், இது ராகாத்மகம். ராகம் என்றால் ஆசை பற்று, ஆத்மகம்னா சொரூபம், ஆசை சொரூபமாக பற்று சொரூபமாக இருக்கின்றது. திருஷ்ணா சங்க சமுத்பவம். இதனுடைய உற்பத்தி எப்படி என்றால் திருஷ்ணா. திருஷ்ணா என்றால் வேர்க்கை, ஆசை. ஆசங்கம் என்றாலும் ஆசை. ஆசங்கம் என்றால் நம்மிடம் இருக்கிற பொருள்ல பற்று, அது நம்மை விட்டு போகக்கூடாது, இருக்கிறது அதிகரிக்க வேண்டும் என்பது பற்று. திருஷ்ணா என்றால் இல்லாத பொருள்கள் மீது பற்று, அவைகளெல்லாம் எனக்கு வரணும் வரணும் வேண்டும் என்கின்ற ஆசை. இப்போ ரஜோகுணம்னு சுருக்கமாக சொன்னால் என்னன்னா ஆசை. நம்ம மனதில் அறிவு இருந்தால் அது சத்துவகுணம், ஆசை இருந்தால் அது ரஜோகுணம். ரொம்ப ஆசை வந்துடுதுன்னு வச்சுக்கோமே, அவருக்கு ரஜோகுணம் ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் லிங்கத்தில் சொல்ல போகிறார், அடையாளத்தில் பகவான் சொல்ல போகிறார். இப்போ ரஜோகுணத்தினுடைய லட்சணம் என்ன? ராகாத்மகம். சத்துவகுணத்தினுடைய லட்சணம் என்ன? பிரகாஷாத்மகம். அறிவு சொரூபம் சத்துவம், ஆசை சொரூபம் ரஜோகுணம். இனி இந்த ரஜோகுணம் எப்படி பந்தப்படுத்துதான்? ஒருவருடைய மனசில் ரொம்ப ஆசை இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அவர் ஒரு மூலையில் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியுமா அவர்னால? ஆசை இருந்ததுன்னு என்ன செய்வார்? ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், செயலில் இருப்பார். அதான் ஆசை இருக்கே. அதனால் பகவான் சொல்கிறார், தன்னி பத்னாதி கௌந்தேய, ஹே அர்ஜுனா, இந்த ரஜோகுணம் ஒருத்தனை எப்படி பந்தப்படுத்துதுன்னு சொன்னால் கர்ம சங்கேன தேகினம். கர்ம சங்கம்னா செயல். அவர்களுக்கு ஏதோ ஒரு செயலில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம் என்ன? மனதிற்குள் ஆசையானது இருக்கிறது. இப்போ ஆஃபீஸுக்கு போகிறார், உழைக்கின்றார், அவர் உழைச்சதுக்கு நல்ல பொருள் வருகின்றது, இருந்தாலும் ஓவர் டைம் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோமே. காரணம் என்ன? ஓட்டி ஒர்க் பண்ணால் டபுள் சேலரி வருது, அதனால் மீண்டும் ஒர்க் பண்ணலாம், ஓய்வெல்லாம் வேண்டாம், வேலை செய்யணும். காரணம் என்ன? மனதில் ஆசை பற்று. இவ்விதம் மனதில் ஆசை குடிகொண்டு செயலில் அவர்களை ஈடுபடுத்துகின்றது. நம்ம பேர்த்து அப்படி பார்க்கலாம். காலில் சக்கரம் கட்டிட்டு ஓடுறான்னெல்லாம் நம்ம சொல்லுவோம் அல்லவா? அப்படி சிலர் செயல் 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 என்றே வாழ்க்கையை கழிப்பார்கள். அதிகமாக செயல் செய்ய அவர்கள் விரும்புவார்கள். இப்படிப்பட்ட பற்றினால் ரஜோகுணமானது ஒரு தேகியை, ஆத்மாவை, ஜீவாத்மாவை இந்த தேகத்தில் பந்தப்படுத்துகின்றது. இனி 3வதுக்கு வந்தால், தமஸ்து அஜ்ஞானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம். தமோ குணத்துக்கு சுருக்கமான லட்சணம் மோகாத்மகம். மோகத்தை கொடுப்பது. மோகத்தை கொடுப்பதுனா மயக்கத்தை கொடுப்பது, அறிவின்மையை கொடுப்பது.
இது எல்லாத்துக்குமே அஞ்ஞானம்தான் காரணம். ஒவ்வொரு குணத்தினுடைய வசத்தில் நம்ம இருப்பது ஆத்ம அஞ்ஞானம் காரணம். இது தமசுக்கு மட்டும் பொருந்துவது என்று சொல்ல முடியாது. அப்படி அஞ்ஞானத்தில் உருவாகிய தமஸ், ரஜஸ், சத்துவம் அனைத்தும் அஞ்ஞானத்தில் உருவாகியது. ஆனால் தமோ குணத்தினுடைய லட்சணம் என்ன? மோகனம். மோகனம் என்றால் மோகக, மயக்கம், அறிவின்மை, விபரீத ஞானம் அல்லது அஞ்ஞானம், அறிவு இல்லாமல் இருத்தல். அது தமோ குணத்தினுடைய நிலை. இனி இந்த தமோ குணம் எப்படி பந்தப்படுத்துகின்றதாம்? பிரமாத ஆலஸ்ய நித்ராபிகி. பிரமாதம் என்றால் தமிழ் ஒரு அர்த்தம் இருக்கு, அவர் பிரமாதமாக பாடுறாருன்னு. அதனுடைய அர்த்தம் என்ன? ரொம்ப நல்லா பாடுறாருன்னு. ஆனால் சமஸ்கிருதத்தில் பிரமாதக என்றால் கவனமின்மை, கேர்லெஸ் அப்படின்னு அர்த்தம். பிரமாதகன கவனமின்மை. ஆலஸ்யம் என்றால் சோம்பல், நித்ரா என்றால் உறக்கம். ஒருத்தனை எப்படி பந்தப்படுத்துகின்றதாம்? கவனமின்மை, சோம்பல், சோம்பேறித்தனமாக இருக்கிறது, பிறகு நித்ரா உறக்கம். இப்படி தேகியை, ஜீவாத்மாவை தேகத்தில், ஷரீரத்தில் பந்தப்படுத்துகின்றது. இந்த விதத்தில் இனி 3 குணத்தை சேர்த்து பார்த்தா தான் ஒன்றினுடைய லட்சணமும் எப்படி பந்தப்படுத்துகிறது நமக்கு புரியும். இப்போ மீண்டும் தமோ குணத்திலிருந்து போகலாம். இப்போ தமோ குணத்தினுடைய லட்சணம் என்னன்னு சொன்னால், யாருடைய அறிவில் மோகம் இருக்கின்றதோ, மோகம் என்பதற்கு பல லட்சணம் கொடுக்கலாம். ஒரு லட்சணம் என்னன்னு சொன்னால், ஒரு பொருளுக்கு எவ்வளவு மதிப்போ அந்த மதிப்பு கொடுக்கறது அறிவு. அதற்கு மேலே நம்ம மதிப்பு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் மோகம்னு அர்த்தம். இப்போ சினிமாவுக்கே ஒரு பையன் போகிறான், அதுக்கு எவ்வளவு டிக்கெட் இருக்கோ அவ்வளவு கொடுத்தா அது அறிவு. இந்த பிளாக்ல எல்லாம் விற்பாங்க தெரியுமோ, 10 ரூபா டிக்கெட்டு 100 ரூபாய்க்கு போகும். அதுக்கு பேர் என்னன்னா மோகம்னு சொல்கிறேன். இப்போ மோகம்னா என்ன? ஒரு பொருளுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறது அறிவு. அதற்கு விபரீதமாக மதிப்பு கொடுக்கும் பொழுது அது மோகம். ஒரு சூழ்நிலையில் எவ்வளவு தூரம் துக்கப்படலாமோ அவ்வளவு துக்கப்பட்டால் பரவாயில்ல. இப்போ நம்ம நண்பர் இறந்துட்டார், ஏதோ ஒன்று நடக்குதுன்னா சரி, ஒரு மனதில் வேதனை வரத்தான் செய்யும். யாருக்குமே அந்த இடத்துல வேதாந்தம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு தோணாது, தவறே கிடையாது. அதான் கஷ்டம் இருந்தால் அழுது தீர்த்துருன்னு சொல்லுவார்களே. ஆனால் மோகம்னு சொன்னால் அதிலேயே மூழ்கி விடுவதற்கு பெயர் மோகம். நம்மளுடைய துக்கத்தினால சூழ்நிலை மாறவா போகுது? அப்படி அறிவை முற்றிலும் இழந்து அந்த சூழ்நிலையில் நம்முடைய அறிவில்லாமல் செயல்படுவது மோகம். அப்படி இந்த உலகத்தில் மோகத்துடன் இருப்பது தமோ குணத்தினுடைய நிலை. பிறகு அவர்களுடைய சுபாவம், சிந்தனை, செயல் எல்லாம் எப்படி இருக்கும்னா கேர்லெஸ். ரொம்ப பேர்த்த பார்க்கலாம், ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வைக்கிறதுலையும் கூட ஒரு கேர் இருக்காது, ஒரு ஒழுக்கம் இருக்காது. இதெல்லாம் கேர்லெஸ். நேத்தத்தை நியூஸ் பேப்பர் எடுன்னா 1 மணி நேரம் தேடணும், ஏன்னா அது எங்கேயோ தூக்கி எறியப்பட்டிருக்கும். காலையில் பாருங்கள் எவ்வளவு அழகாக அது வரும், 3 மணி நேரத்தில் அதனுடைய நிலையை பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. காரணம் என்னன்னா கேர்லெஸ், கவனமின்மையாக இருத்தல். இது ஒரு சாதாரண உதாரணம். எல்லா விதத்திலையும் நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் ஆகட்டும், மற்றதில் ஆகட்டும், குறிப்பாக நம்முடைய பேச்சில் எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் என்ன? சில சொற்களை கேர் இல்லாமல் கவனமின்மை பேசிடுறோம், அதனால் எல்லா கஷ்டங்களும் வருகின்றது. இப்போ தமோ குணம் நம்ம எப்படி பந்தப்படுத்துகிறதுனா நம்மை கவனம் இல்லாமல் ஆக்கி விடுகிறது. நம்ம சில இடங்களில் கவனம் இல்லாமல் போனால் என்ன பலன்னா, டேஞ்சர்னு போட்டிருப்பான் எலக்ட்ரிசிட்டி இதில் எல்லாம், அபாயம்னு சொல்லி. அப்படின்னு என்ன, கவனமாக இருக்க வேண்டும். இப்படி கவனமாக இல்லைன்னு சொன்னால் அதனுடைய லாஸ், முழுமையான நஷ்டம், வாழ்க்கைக்கே நஷ்டம் வரும். அப்படி நம்மை பந்தப்படுத்துகின்றது. நம்ம எப்படி சம்சாரத்துக்குள்ளே வச்சிருக்குன்னா கவனமின்மை என்ற தன்மையுடன் நம்மை வைத்துள்ளது. இல்லை வேதாந்தத்துக்கு வந்தோடனே எவ்வளவு கவனமாக இருக்கணும்னு நல்லா சொல்லுவார்கள்.
இந்த கொக்கு எவ்வளவு கவனமாக பார்த்துட்ருக்கு தெரியுமோ அந்த மீனை பிடிக்கிறதுக்கு. பார்த்தா ஒன்றுமே செய்யாத அமைதியாக இருக்கு. பகத் தியானம் சிஷ்யனுடைய லட்சணம் சொல்லுவார்கள். சிஷ்யன் எப்படி இருக்கணுமா? பககன கொக்குன்னு அர்த்தம். அதை போல் தியானம் பண்ணணுமா. வேற குறி ஒன்று இருக்கக்கூடாது. பார்த்தா சில மாதிரி இருக்கும். அதனால தான் மீன் ஏமாந்துருது. அது ஏதோ ஒரு கல் பாறை வெள்ளையாக இருக்குன்ட்டு அதை பாட்டு ஜாலியாக போகுது. பிறகு டப்புன்னு அதை பிடிக்குது. அப்படி இருக்கணும்னு சொல்லுவார்கள். அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் செய்வது தமோகுணம். பிறகு என்னென்னா சோம்பல். அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் சோம்பல். அதாவது நம்ம உழைக்கின்றோம், உழைத்ததற்கு பிறகு கொஞ்சம் டயர்ட் ஆகும், உடம்பில் ஒரு சோர்வு வரும். சோர்வு வேறு, சோம்பல் வேறு. அதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது சோம்பல்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா உழைச்சிட்டு வந்திருக்கோம். நம்ம உடலுங்கிறது ஒரு மெஷின் போல், மெஷினுக்கும் கூட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுக்குறோம் அல்லவா, அப்படி இந்த உடலுக்கு கொடுக்குறோம். அது சோர்வடைகிறது, அதை நம்ம தயார்படுத்துகிறோம். ஆனால் சோம்பல்னு சொன்னால் சாப்பிட்டு அடுத்த வேளை சாப்பிட்ற வரைக்கும் ஒரு வேளையும் பண்ணாமல் இருந்துட்டு உறங்கிக் கொண்டே இருந்தால் அதுக்கு என்ன சொல்கிறதுன்னா, சில பேர் சாப்பிடுவதற்கு விழிப்பார்கள், விழித்ததுக்கப்புறம் சாப்பிடுவார்கள். இந்த ரெண்டு தான் இருக்கும். நீங்கள் எப்போ தூங்குவீங்கன்னா சாப்பிட்டு தூங்குவேன், எப்போ விழிப்பீங்கன்னா சாப்பிட்றதுக்கு விழிப்பேன். இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் தமோ குணம்னு அர்த்தம். விழிக்கிறது சாப்பிட்றதுக்கு, அப்புறம் இன்பிட்வீன் எதையோ ஒன்று குறிச்சிட்டு சாப்பிட்டு டிவியை பார்த்துட்டு. ஒரு புஸ்தகம் படித்தேன், டிவிக்கு அவங்க ஒரு புஸ்தகத்தில் என்ன கொடுத்துருக்காரு தெரியுங்களோ, இடியட் பாக்ஸ். அதான் டிவிக்கு அவர்கள் கொடுத்த லக்ஷன். இடியட் பாக்ஸிலிருந்து பிளக்கை எடுத்த உடனே நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தில் போட்டுரும். அப்படி என்னன்னா இதெல்லாம் தமோ குணம். சிந்திக்கிறதே கிடையாது. கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருக்கான், இனியொருத்தன் விளையாடுறத பார்க்கறதுனால நமக்கு ஏதாவது ஆரோக்கியம் வருமா? நம்ம போய் கிரவுண்டில் விளையாண்டாவது ஏதாவது ஒரு ஆரோக்கியம். அப்படி செயலற்று இருத்தல், கவனமற்று இருத்தல், அறிவில்லாமல் இருத்தல், மோக வசப்பட்டிருத்தல், இப்படி இருந்து அதனால் வருகின்ற துக்கம், இது தமோ குணத்தினுடைய விளைவு. இனி அடுத்தது என்னன்னா ரஜோகுணத்திற்கு சென்றால், இந்த தமோ குணத்துக்கும் ரஜோகுணத்துக்கும் ரொம்ப ஆப்போசிட். ஒரு ஆள் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பார், ஒரு ஆள் தூங்கவே மாட்டார். 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குவார், மீதி நேரமெல்லாம் அலைந்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை இல்லாமல் இருந்தால் பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுவார். காரணம் என்னென்னா அவ்வளவு தூரம் மனசில் ரஜோகுணம் இருக்கின்றது. ஏதோ ஒரு செயல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனதை உடையவர்கள் ரஜோகுணத்தை உடையவர்கள். இது தேவையில்லை, தமோ குணத்துக்கு ரஜோகுணம் பரவாயில்ல. ஏன்னா இங்கே சும்மா தூங்கிட்டு இருக்கிற ஆளுக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறது நல்லது தான். அப்படி ரஜோகுணம் என்பது எந்த ஒன்று நமக்குள் இருந்து கொண்டு செயல்படுத்துகிறதோ அது ரஜோகுணம். இதெல்லாம் நம்ம ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து மற்றவர்களை கவனித்தா நமக்கு தெரியும், அல்லது நம்மையே கவனித்தா நமக்கு தெரியும். நேரம் இல்லாததுனால நம்ம கவனிக்கிறது இல்லை. இப்போ ஒருவர் அயராது உழைக்கின்றார், ஓடுறார், இவ்வளோ வேலை செய்கிறார். ஒருவர் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கார், அது ஒரு பெரிய சக்தி. நல்ல ரஜோகுணம் உடையவர்களிடம் போய் நீங்கள் 7 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் ஒரு நாள் தூங்கித்தான் ஆகணும்னா அதுக்கு மேலே தண்டனை ஒன்றுமே கிடையாது. தமோ குணம் இருக்கிறவனை போய் ஜெயிலில் போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏன்னா வேலைக்கு சாப்பாடு வந்துட்டு தூங்கிட்டு உள்ளே பேசாமல் இருக்கலான்னு சொல்லி. ரஜோகுணம் இருக்கிறவனை 1 மணி நேரம் கட்டி போட்டால் அதுதான் அவனுக்கு பெரிய தண்டனை. காரணம் என்னன்னா அது ஏதோ உள்ளே இருந்து அவனை தள்ளி கொண்டிருக்கின்றது. அது அவனுடைய மனதில் இருக்கின்ற ரஜோகுணம். அது என்னன்னா ராகாத்மகம், ஆசை சொரூபம். பிறகு டாக்டர் வயிற்று அறுத்து பார்க்குற மாதிரி நம்ம அவங்க மனசை அறுத்து பார்த்தா என்ன இருக்கும்னா பண்டில் ஆசைகள் இருக்கும். சில ஆசைகளெல்லாம் நிறைவேறாது. அவங்களுக்கு தெரியும் இந்த கற்பனை இந்த ஆசை நிறைவேறாதன்னு, இருந்தாலும் கற்பனையும் இருக்கும், ஆசையும் இருக்கும். அப்படிப்பட்ட மனம் ரஜோகுணத்தை உடைய மனம். அது எப்படி பந்தப்படுத்துதுன்னா செயலில் நம்மை பந்தப்படுத்துகிறது. நம்ம செயல் செய்ய வேண்டும், அதில் சந்தேகமே கிடையாது. அந்த செயல் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது. பகவான் 6வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார், யுக்தாகார விகாரஸ்ய, ஆகாரமும் சமமாக இருக்கணும்,
உழைப்பும் சமமாக இருக்கணும். அதிகமாக உழைத்தால் அறிவை பெற முடியாது. நம்ம எல்லா காலமும் உடல் உழைப்புக்குனே செலவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோமே, காலையில் 7 மணியிலிருந்து நீங்கள் இங்கே வர்ற வரைக்கும் முழு உழைப்போடு இங்கே வந்தோம் அப்படின்னா பஜனையை கேட்குறதுக்கு தான் மூடு இருக்குமே தவிர வேதாந்தம் கேட்குறதுக்கு மூடு இருக்காது. ஏன்னா வேதாந்தம்ங்கிறது கதையா அப்படியே ஜாலியாக டைம் பாஸுக்கு கேட்குறது, இது சிந்திக்க வேண்டிய சப்ஜெக்ட். அப்போ என்னன்னா அவ்வளவு நேரம் ஆஃபீஸ்லேயோ குடோன்லேயோ எங்கேயோ வேலை செஞ்சுட்டு வந்திருக்கோம், இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு தான் தோணுமே தவிர சிந்திக்க தோன்றாது. ஆகவே நாம் உழைக்க வேண்டும். உழைக்காமல் உணவு உண்ணக்கூடாது, வாழக்கூடாது. உடலில் உழைப்பு இல்லைன்னா நோய் வந்துவிடும். இப்போ உடலில் உழைப்பு தேவை. அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் ஞானத்தை அடைய முடியாது. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் உழைப்பு மயமாகவே இருப்பார்கள். இப்படி ரஜோகுணத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்காங்கன்னு சொல்லித்தான் சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணார், அவர் இருந்த பீரியட்லேயே எல்லாம் தமோ குணத்தில் இருந்திருக்காங்க, எல்லாம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால் உத்திஷ்ட எழுந்திரு, எழுமின் விழுமின்னு ஏன் சொன்னார்? நீங்களாம் சத்துவ குணத்துக்குன்னு போய் தூங்கிட்டு இருக்க வேண்டாம், முதலில் உழையுங்கள்னு சொன்னார். காரணம் என்னென்னா எல்லாம் தமோ குணத்தில் பார்த்தார் அவர் மக்களை. ஆகவே தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கு எப்படி போகணும்னா உழைப்பின் மூலமாக செல்ல வேண்டும். இப்போ ரஜோகுணத்தினுடைய சொரூபம் என்ன? திருஷ்ணா, ஆசை. அந்த ஆசைக்கு லாஜிக்கே இருக்காது. அவர்களிடமே கேட்டால் இப்படி ஆசைப்படுறீங்களே இது நடக்கிறது தானான்னு சொன்னால் நடக்காது, இருந்தாலும் ஆசைப்படுறதுல என்ன தப்புன்னு ஆசைப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஆசைகள் அவர்களுடைய மனதை பற்றி இருக்கும். எப்பொழுதும் செயல் வடிவமாக இருப்பார்கள். ஒன்றா வாக்கில் பேசிகிட்டே இருப்பார்கள், அல்லது உடலில் செயல், ஏதோன்ல செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். அல்லது மனசுலேயும் சஞ்சலம், அதுவும் ஓவர் ரஜஸ். மனதில் எதையோன்னு போட்டு குழப்பிட்டு இருக்கிறது அவசியமே கிடையாது. எல்லாம் அவரவர்கள் பார்த்து கொள்வார்கள். இருந்தாலும் நம்ம அதை எடுத்துட்டு உழப்பி கொண்டிருத்தல், வாயில் பேசி கொண்டிருத்தல், சரீரத்தில் செயல்பட்டு கொண்டிருத்தல், இதெல்லாம் என்னென்னா ரஜோகுணத்தினுடைய சொரூபம். இவைகளெல்லாம் ரஜோகுணத்தில் பந்தப்படுகின்ற பிரகாரம். இனி சத்துவகுணத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோமே. சத்துவகுணத்திற்கு சென்றால் இந்த சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் தமோ குணத்தை தாண்டி ரஜோகுணத்தை தாண்டி வந்தவர்கள். இவர்களுக்கு அமைதியாக இருக்கணும், சப்தம் வீட்டில் இருக்கக்கூடாது, டிவியை ஆன் பண்ணவே கூடாது, அது ஒரு ஆசை வந்துடும். இப்போ வேறு யாராவது ஆன் பண்ணாங்கன்னு வச்சுக்குவோமே, கோபம் வந்துடும். இந்த எதற்கு இந்த சத்தம் போட்டுட்ருக்க, இந்த ப்ரோக்ராம் நல்லா இல்லைன்னு சொல்லி அமைதியில் அவர்களுக்கு பற்று வந்து விடும். அமைதியில் பற்று வரணும், நல்லது தான், ஆனால் அதுவே பந்தமாக மாறிவிடும். அதனால தான் அதிகமாக சத்துவ குணம் இருப்பவர்களிடம் யாருக்கு இருக்கோ அவங்க ரஜோகுணம் தமோ குணம் இருப்பவர்களோடு சேர்ந்தே போக முடியாது. ஒவ்வொரு நாளும் ரகலை வந்துடும். காரணம் என்ன? இவர்களுக்கு அமைதியாக இருக்கணும், இவர்களுக்கு தேவையில்லாமல் செயல்படக்கூடாது. வீட்டுக்கு எவ்வளவு பொருள் தேவையோ அவ்வளவு பொருள் மட்டும் இருக்கணுங்கிறது சத்துவகுணம். ரஜோகுணம் என்ன செய்வார்கள்? தேவையில்லாத பொருளை வாங்கி வச்சுக்குவார்கள், உடனே ரகலை வந்துடும், இது எதுக்கு தேவையில்லையே என்று. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், சத்துவகுணம் நல்லது தான், ஆனால் அது நம்மை எப்படி பந்தப்படுத்துகிறது என்றால் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு நாம் எதை விரும்புகின்றோமோ அந்த சூழ்நிலை நம்மை விட்டு செல்லும் பொழுது சத்துவகுணமும் நம்மை பந்தப்படுத்தும். இதனால தான் பகவான் சொல்ல போகிறார் இந்த அத்தியாயத்தில், சத்துவகுணத்தையும் கடந்து செல்ல வேண்டும் சொல்ல போகிறார். அது எப்படி சத்துவகுணத்தை கடந்து செல்லுதல் பிறகு பார்க்க இருக்கின்றோம். இப்போ சத்துவகுணம் எப்படி பந்தப்படுத்துகிறதுன்னு சொன்னால், அமைதியிருந்து விலகி போகக்கூடாது, அதர்மத்தை சகித்து கொள்ள முடியாத மனநிலை வந்துவிடும். முன்ன நம்மளே கேர்லெஸ்ஸாக இருந்திருப்போம், நம்மளே தவறுகள் செய்வோம். பிறகு அதையெல்லாம் நம்ம தாண்டி வந்ததற்கு பிறகு நம்முடைய வீட்டில் இருப்பவர்கள், சூழ்நிலையில் இருப்பவர்கள் ஒரு தவறு செய்தால் அந்த தவறை பொறுத்து கொள்ள முடியாமல் மனம் துக்கப்படும். இப்போ ஒரு பொருளை வேஸ்ட்டு பண்ணுறதெல்லாம் ரஜோகுணம் தமோ குணம். நம்ம அப்படிப்பட்ட குணம் இல்லாமல் இருந்து அதை நம்முடைய குறிப்பாக அவங்களுடைய குழந்தைகள் மற்றவர்கள் அந்த தவறை செய்யும் பொழுது
நாம் பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்கள் துக்கப்படுவார்கள். இங்கே வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவே சத்துவ குணத்தை இல்லாமல் ரஜோகுணத்தில் இருந்தால் எல்லாம் குடும்பமே ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று மாறிடுதுன்னா தான் பிரச்சனை. இப்போ வீட்டில் இருக்கிறவர்களே கவனமின்மையில் இருந்தால் பையனும் கவனம் இல்லாமல் இருந்தால் ரெண்டுக்கு சரியாக போயிடும், ஒரு பிரச்சனையும் வராது, அப்பா மகனுக்கு பொருந்தி போயிடும். ஆனால் ஒருவருக்கு சத்துவ குணம் வந்து விட்டால் மற்றவர்களுக்கு அந்த குணம் இல்லை என்றால் சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் நல்லா இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு அந்த சூழ்நிலை பாதிக்கப்பட்டு தானும் பாதிப்பை அடைவார்கள். அதுக்காக என்ன பண்ணலான்னா பேசாமல் நம்மளும் அவங்களோட சேர்ந்துடலாம்னு அர்த்தம் கிடையாது. ரஜோகுண தமோ குணத்துக்கு போயிடுவோம், சுத்தமாக வச்சிருக்கணும்னு நல்லது, அது சத்துவ குணம். வீட்டில் அப்படி வச்சுக்க முடியல, என்ன பண்ணுறதுனா சரி நம்மளும் அசுத்தமாக இருந்து பழகிடலாமே, அப்படி பொருள் அல்ல. அது குணாதீதனாக வேண்டும். அது எப்படின்னு தான் பின்னாடி பகவான் சொல்ல போகிறார். அர்ஜுனன் கேள்வி கேட்பான், பகவான் பதில் சொல்வார். அப்படி சத்துவ குணம் என்பது நேர்மையாக இருத்தல், அறிவுபூர்வமாக சிந்தித்தல், அமைதியாக இருத்தல், இதனால வர்ற சுகத்தை அனுபவித்தல், இப்படி. ஆனால் இந்த சுகமே பந்தத்திற்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. பிறகு ஞான சங்கம்னு ஒன்று இருக்கு, அதுதான் கடைசியாக நம்மளுடைய மனதில் வர்ற பற்று. கடைசி பற்று என்னன்னா அறிவு பசி, அறிவில் பற்று. எனக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எவ்வளவு தெரிஞ்சாலும் இன்னும் தெரியலையேன்னு சொல்லி மனதில் ஒரு ஏக்கம். சில பேர் 15 வருஷம் வேதாந்தம் படிப்பார்கள். நம்மெல்லாம் பார்க்கலாம், ரிஷிகேஷெல்லாம் போனால் 15 வருஷம் வேதாந்தம் படித்து எனக்கு இன்னும் அந்த கிரந்தம் தெரியலையே, பிரம்மசூத்திரத்தில் இந்த பாஷ்யம் எனக்கு புரியலையே என்றெல்லாம் அவர்களுக்கு துக்கம் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம சாஸ்திரம் எவ்வளவோ இருக்குது, படிச்சுட்டே போனால் எங்கே முடிவுன்னு சொன்னான். இதையெல்லாம் விளக்குவதற்கு வேதத்தில் பல கதைகள் இருக்கின்றது. ஒரு ரிஷி பகவானிடம் பல முறை தபஸ் பண்ணி எனக்கு 100 ஆயுஸ் வேணும்னு பல முறை கேட்டாராம். அந்த ஆயுஸை வாங்கி என்ன பண்ணாராம், வேதத்தை படித்தாராம். இப்படி பல முறை படித்ததற்கு பிறகு பகவான் நீ படித்த வேதம் எவ்வளவுன்னு சொன்னால் ஒரு பெரிய மலையை காமிச்சு அதுலேருந்து ஒரு கை மண்ணை எடுத்து போட்டு இவ்வளவுதான் நீ படிச்சிருக்க, இன்னும் இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்படி அறிவில் அமைதியே கிடையாது. அதனால தான் நம்ம பஸ்லேயே கார்லேயே போயிட்டு இருந்தோம்னா கூட்டமாக இருந்ததுன்னு சொன்னால் உடனே தலையை நீட்டி பார்க்குறோம், அங்கே என்ன நடக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இது தெரியாட்டி பரவாயில்லையே, இதை தெரிஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம், அந்த இது கிடையாது. அப்படி இல்லாமல் அறிவு பசி. இந்த அறிவு பிரயோஜனமற்றதை தெரிஞ்சுக்கணும்னு இருந்ததுன்னா அது ரஜோகுணத்துக்கு போயிடும். பிரயோஜனமானது எல்லாமே நான் தெரிஞ்சு வச்சுக்கணும் என்ற ஆசை, அந்த ஆசையினால் மனமானது பந்தப்படுகிறது. இப்போ கடைசி என்னன்னா, எனக்கு அறிவே வேண்டாம் அப்படிங்கிறது கடைசி. இது அதை முதல்லையே விட்டுறக்கூடாது. எனக்கு அறிவே வேண்டாங்கிறதான் கடைசின்னு இல்லை, எல்லாம் தெரிஞ்சு ஏன் அறிவு வேண்டான்னு சொல்லணும், அதான் முதல்லையே விட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. அது தமோ குணம். இந்த தமோ குணமும் சத்துவ குணமும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். எப்படின்னா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கவங்களை பாருங்க, நல்லா தியானம் பண்ணுறவங்கள பாருங்க, எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் என்ன வித்தியாசம்னா, ரெண்டு ஆப்போசிட். என்றைக்குமே முழுமையாக வேறுபடுவது தோற்றத்திற்கு ஒரே மாதிரி இருக்கும். வெறும் குடமும் ஆட்டம் இருக்காது, சத்தம் இருக்காது. குடத்தில் முழுமையாக நீர் இருந்தாலும் சப்தம் இருக்காது. அப்படி தோற்றத்திற்கு ஒரே மாதிரி இருக்கும் சத்துவ குணமும் தமோ குணம். ஆனால் முழுமையான வேறுபாடு. அதை நம்ம பார்த்துட்டு தமோ குணத்துக்கு போயிடக்கூடாது. இப்போ இந்த சத்துவ குணம் எப்படி நம்ம பந்தப்படுத்துகிறதுன்னு சொன்னால், அறிவு தேவை, அறிவு வேணும்னு சொல்லி அறிவில் பந்தப்படுத்துகிறது. இந்த விதத்தில் பிரகாஷாத்மகம் சத்துவம், ராகாத்மகம் ரஜக, மோகாத்மகம் தமக, இதுதான் லக்ஷணம். ஒவ்வொரு குணத்துக்கு லக்ஷணம் என்ன? அறிவு சொரூபம். ஆத்மகம்னா தன்மை, பிரகாஷாத்மகம் சத்துவம், அறிவு சொரூபமாக இருப்பது சத்துவகுணம். ராகாத்மகம், ராகம்னா பற்று, ஆசை, ஆசை சொரூபமாக இருப்பது ரஜோகுணம். மோகாத்மகம், மயக்க சொரூபமாக, மயக்கம்னா நம்ம மருந்து சாப்பிட்டு மயக்கம்னு இல்லை, அறிவில் மயக்கம், மயக்க சொரூபமாக இருப்பது மோகாத்மகம் தமக.
இதுதான் லட்சணம். பிறகு எப்படி பந்தப்படுத்துதுன்னு நம்ம பார்த்தோம். சத்துவகுணமானது அறிவினாலும் அமைதியினாலும் பந்தப்படுத்துகிறது. ரஜோகுணமானது செயலில் ஈடுபடுத்தி நம்மை பந்தப்படுத்துகிறது. தமோ குணத்துக்கு 3 சொன்னார் பகவான். ஒன்று கவனமின்மை, பிரமாத, ஆலஸ்ய, நித்ரா. ஆலஸ்யம்னா சோம்பல், நித்ரா என்றால் உறக்கம். இந்த இவைகளினால் பந்தப்படுகின்றான் ஒரு ஜீவன் சொன்னார். அதற்கு பிறகு அடுத்த ஸ்லோகத்திலையும் பகவான் இதே கருத்தை சொல்றார். சத்துவம் சுகத்தில் ஒருவனை கொண்டு விடுகிறது. ரஜோகுணம் செயலில் ஈடுபடுத்தி ஒருவனை பந்தப்படுத்துகின்றது. ஞானத்தை மறைத்து தமோகுணமானது கவனமின்மையில் ஒருவனை பிடிக்கின்றது என்று சொன்னார். இனி அதற்கு அடுத்ததாக பகவான் என்ன சொல்ல வேண்டும்? லிங்கம் என்ற கருத்துக்கு வர வேண்டும். லிங்கம்னு சொன்னா அடையாளம். அதற்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்றார். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த 3 குணம் இருக்கின்றது. இப்போ அவர் சத்துவ குணத்தில் இருக்காருன்னா அவருக்கு தமோ குணமே இருக்காது, ரஜோகுணமே இருக்காதுன்னு அர்த்தம் அல்ல. எல்லா மனிதர்களுக்கும் 3 குணமும் இருக்கின்றது. இதில் 3 குணத்தினுடைய அளவானது மனிதனுக்கு மனிதன் காலத்துக்கு காலம் மாறுபடுகிறது. இப்போ குழந்தைன்னு எடுத்துட்டா எல்லா குழந்தைகளுக்கும் தமோ குணம் அதிகமாக இருக்கும். பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 3 வயசுல பார்த்தோம்னா சில குழந்தைகள் அதிக ரஜஸா இருக்கு, சில குழந்தைகள் ஓரளவுக்கு தான் ரஜஸை பார்க்கிறோம். அப்படி கொஞ்சம் அந்த உறக்கத்திலிருந்து வெளிவந்ததற்கு பிறகு ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த குணத்தினுடைய அளவு மாறிக்கொண்டே இருக்கின்றது. காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. சில பேர்த்துக்கு சில வயதில் அதிக ரஜஸ் இருக்கலாம், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சாந்தி அடைந்திருக்கலாம். சில பேர்த்துக்கு சில வருடங்களுக்கு அப்புறம் ரஜஸ் அதிகமாகலாம் என்று மாறிக்கொண்டே வருகின்றது. இதில் பகவான் என்ன சொல்றார்? தமோ குணத்தில் ஒருவன் இருந்து கொண்டிருந்தால் அவன் தமோ குணத்தை எப்படி வெல்ல வேண்டும் என்றால் ரஜோகுணத்தினுடைய துணை கொண்டுதான் வெல்ல வேண்டும். ஒருவன் ரஜோகுணத்தில் அதிகமாக இருந்தால் அவன் சத்துவ குணத்தினுடைய துணை கொண்டு ரஜோகுணத்தை வெல்ல வேண்டும் சொல்லி நம்முடைய வாழ்க்கை எப்படி எந்த டைரக்ஷனில் இருக்கணும்னு சொன்னால் தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்திற்கு சென்று ரஜோகுணத்திலிருந்து சத்துவ குணத்திற்கு செல்ல வேண்டும். ஒருவனுடைய மனது சத்துவ குணத்தில் இருந்தால்தான் ஞானத்தை அடைய அவன் தகுதியை அடைகின்றான். இப்போ சத்துவ குணத்தில் போய் வேதாந்த ஞானம் ஞானத்தினுடைய துணை கொண்டு அவன் சத்துவ குணத்தையும் கடந்து குணாதீதன் ஆகின்றான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் லட்சியம். இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி போகணும்? தமசிலிருந்து ரஜஸுக்கும் ரஜஸிலிருந்து சத்துவத்திற்கும் சென்று சத்துவத்திலிருந்து அதையும் கடந்து செல்ல வேண்டும். சத்துவ குணம் இப்படி பந்தப்படுத்துதே, அதனால் எனக்கு சத்துவ குணம் வேண்டான்னு சொல்லக்கூடாது. சத்துவ குணத்தினுடைய துணையினால தான் ரஜஸை அடக்க முடியும், ரஜஸினுடைய துணையினால தான் தமசை அடக்க முடியும். இப்போ உதாரணமாக மத்தியானம் சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே உறக்கம் வருது, அது எல்லாத்துக்கும் வர்றது வழக்கம். அப்போ நம்ம மனசு எப்படிப்பட்ட பாவனையில் வருது? தமோ குணம் வருகின்றது. அந்த நேரத்தில் உறக்கம் வருதே, நம்ம நல்லா தியானம் செய்தால் என்னன்னு சொல்லி உட்கார்ந்தோம்னா என்ன ஆகும்னா ஒரே நிமிஷம் அவ்வளோதான் உறக்கத்துக்கு போயிடுவோம். அப்போ என்ன செய்யணும்னா என்ன செய்ய வேண்டும்? ரஜோகுணம் ஏதாவது காரியம் பண்ணணும், செயல் பண்ணணும். உண்மையிலேயே நான் அதைத்தான் பண்ணுறேன். மத்தியானம் சாப்பிட்டு தான் க்ளீன் பண்ணுறது, புஸ்தகத்தை ஏதாவது அட்டை போடுறது, இந்த வேலையெல்லாம் நான் மத்தியானம் பண்ணுவேன். காரணம் என்னென்னா படிக்க முடியாது, தீவிரமாக ஜபம் பண்ண முடியாது அந்த நேரத்தில். அப்போ என்ன பண்ணணும்னா செயலை நம்ம துணையாக எடுத்துக்கொண்டால் தூக்கம்ங்கிறத ரஜஸை தமசை வெல்ல முடியும். இப்போ தூக்கத்தை வெல்லணும்னா என்ன பண்ணணும்னா தூக்கம், சோம்பல் இதையெல்லாம் வெல்லணும்னா நம்ம ஒரு பொறுப்பை எடுத்துக்கணும், ஒரு செயல் செய்யணும். இப்போ செயலினுடைய துணை கொண்டு நம்ம தமசை வெல்கின்றோம். பிறகு இப்படியே இருந்து கொண்டே இருந்தால் செயலில் நம்ம விழுந்து விடுவோம். அதுக்கப்புறம் அறிவு, தியானம், இப்படிப்பட்ட ஜபம் இவைகள் துணை கொண்டு ரஜோகுணத்தை வெல்கின்றோம். அப்படி வர வேண்டும் சொல்லி, அப்படி வர வேண்டும் என்றால்
நமக்கு தெரியணும் அல்லவா நம்ம எந்த குணத்தில் இருக்கிறோம்னு சொல்லி. இப்போ நம்ம எந்த குணத்தினுடைய வசத்தில் இருக்கிறோம்னு நமக்கு தெரியணும். அதனால் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்ல போகிறார், இந்தந்த அடையாளங்களை கொண்டு நீ இந்தந்த குணத்தில் இருக்கின்றாய் என்று தெரிந்து கொள் என்று சொல்லப் போகின்றார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.